நாம் இந்த தின தியானத்தின் வழிபாட்டை ஆரம்பிக்க போகிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக சிலுவை என்கிற பாதையின் வழியாக நாங்கள் பயணிக்கிறோம். உம்முடைய திருவார்த்தை எங்களுடைய வாழ்வை புடமிட்டு பார்ப்பதற்கு இந்த 40 நாட்களிலே கர்த்தாவே, எங்களுடைய உள்ளங்கள் சிந்தனை உம்மை நோக்கி பார்ப்பதற்கு ஒரு விசையாய் எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. கிருபை நிறைந்த கடவுள், அந்த கிருபையை பெற்றுக்கொண்டோம், சிலுவையின் வழியாக அதை பெற்றுக்கொண்டோம் என்கிற உணர்வை தந்து இந்த காலை வேளையிலே சிலுவை என்கிற ஆண்டவரே பாதையிலே நாங்கள் பயணித்து இந்த 40 நாட்கள் வழியாக எங்களுடைய வாழ்வு மண்டையிலே தினந்தோறும் காலை வழியாக, காலை நேர வழியாக உம்மை நோக்கி பார்த்து மன்றாடுகிற ஒரு வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கிறீர் சாமி. இந்த வழிபாட்டுக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் பாடுகிற பாடல்களும் கொடுக்க போகிற செய்தியும் எங்களுடைய ஜபங்களும் உடைய கரத்திலே, உடைய பொறுப்பாதத்திலே ஒப்புவிக்கிறோம் சாமி. இது ஆசீர்வதித்து அருளும்படியாய் வேண்டுகிறோம். பார்க்கிறவர்கள் ஆண்டவர் கேட்கிறவர்களுடைய வாழ்வுக்கு முன்பாக இதை ஆசீர்வதித்து அருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த தெய்வீக வார்த்தை எங்களோடு பேசுவதற்கு ஒரு விசையாய் கொடுங்க. ஆண்டவருடைய திவ்ய கரம் தந்து வழி நடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். நாம் ஆண்டவரை போற்றும்படியாய் பாடல் புத்தகத்திலே 340வது பாடல் வழியாக நாம் ஆண்டவரை போற்றி பாடுவோம். என்ன ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஐயா, ஏற்றுக்கொள்ளும் என்கிற பாடல் வழியாக ஆண்டவரை போற்றி நாம் பாடுவோமாக. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளோ இயேசுவே. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளோம் இயேசுவே. அன்னை தந்தை உந்தன் சந்நிதி முன்னின்று, அன்னை தந்தை உந்தன் சந்நிதி முன்னின்று சொன்ன வாக்கு தத்தம் மல்லாது இப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளோ. அந்த கரத்தில் நின்றோ பாவ பேய் அடிமை தானத்தில் நின்றோ, அந்த கரத்தில் நின்றோ பாவ பேய் அடிமை தானத்தில் நின்றோ, சுந்தர தாங்கிற யாத்தாயனை மீட்ட, சுந்தர தாங்கிற யாத்தாயனை மீட்ட, எந்த உந்தனோ கீதோ படைக்கிறேன், என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளோ இயேசுவே. ஆத்ம சரீர மதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன், ஆத்ம சரீர மதை
உமக்கு ஆனமாக்கி வைத்தேன். பாத்திரமாதாயாதை பாவித்து கொள்ள, பாத்திரமாதாயாதை பாவித்து கொள்ள காத்திருக்கிறேன். கருணை செய்தேவா, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன். ஏற்றுக்கொள்ளோ இயேசுவே. நீதியுதமாய் அவயமும் நேர்ந்து விட்டேன் உமக்கு. நீதியுதமாய் அவயமும் நேர்ந்து விட்டேன் உமக்கு. ஜோதி பரிசுத்தராலயமாகவே, ஜோதி பரிசுத்தராலயமாகவே சொந்தமாய் தந்தேன் எந்தன் சரீரத்தை. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன். ஏற்றுக்கொள்ளோ இயேசுவே. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன். ஏற்றுக்கொள்ளோ இயேசுவே. பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானத்தின் தேவன் நம்மோடு இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கூடியிருக்கிற நம்முடைய அத்தனை பேருடைய வாழ்விலும் கர்த்தர் எண்ணற்ற நிலையிலே நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்வாராக. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, சிலுவை என்கிற பாதையின் வழியாக நாம் இந்த 40 நாட்கள் பயணித்து கொண்டிருக்கிற இந்த தருவாயிலே இன்றைக்கான சிந்தனையிலே நமக்கு கொடுக்கப்படுகிற தலைப்பானது என்ன என்று நாம் பார்த்தோமானால், கடவுள் கொடுக்கிற தாளந்தை பயன்படுத்த வேண்டும். சிலுவைக்கு நேராக நமக்கு அவர் சம்பாதித்து வைத்த ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்வை, நம்முடைய வாழ்வை மாற்றி அமைத்திருக்கிறார். அந்த வாழ்வை மாற்றி அமைத்திருக்கிற சிலுவையின் வழியாய் பெற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை, கடவுள் சொல்லுகிற வார்த்தையானது, கடவுள் கொடுக்கிற தாளந்தை பயன்படுத்துங்கள் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக அவர் கொடுக்கிற அந்த தாளந்தையே நீங்கள் பயன்படுத்துங்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே கர்த்தர் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிற வார்த்தையாய் இருக்கிறது. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட திருமறை பகுதியானது மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 நாம் நன்கு தெரிந்த வார்த்தையாய் இருக்கிறது. இங்கு அதில் இந்த திருமறை, அதாவது பவர் பைபிள் இல்லை, இந்த டிரான்ஸ்லேட் பைபிள், ஒவ்வொருவனுக்கு தன் திறமைக்கேற்ப தாளந்துகளை கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. அந்த பவர் பைபிளில் அவனுடைய திறமைத்தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்தையும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் என்றார் என்பது. என் அன்புக்குரியவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போலதான் சிலுவையின் வழியாக கடவுள் நமக்கு அவர் சம்பாதித்து நமக்கு ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை நம்மிடத்தில் ஒப்புவித்து அவர் கொடுத்து தன்னுடைய தூர தேசத்திற்கு பிரயாணப்பட்டு தன் வாழ்வை பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பதையே அவர் மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகத்திற்கு அவர் பயணப்பட்டு போனார் என்பது அந்த கோணங்களுக்கு வழியாக இந்த திருமறை எடுத்துக்கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, கொடுத்திருக்கிற தாளந்தை பயன்படுத்துங்கள் என்கிற வார்த்தை ஏன் என்று சொன்னால்,
அந்த தாளந்தை குறித்து கொடுக்கிற அந்த தாளந்தை குறித்து உன்னுடைய எண்ணங்கள் இது இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் பார்த்தோமானால் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு அழகாக சொல்கிறது, உன்னிடத்தில் இருக்கிற வரத்தை அலட்சியம் செய்யாதே என்று சொல்லப்படுகிறது. இன்னும் டிரான்ஸ்லேட்டில் அழகாக சொல்லுகிறது, உன்னிடத்தில் கொடுத்திருக்கிற வரத்தை அதாவது அசாதியாய் இராதே என்று சொல்லப்படுகிறது. இதில் அலட்சியம் செய்யாதே என்று சொல்லப்படுகிறது. அப்போ கடவுள் கொடுக்கிற வரங்களுக்கு முன்பாக ஒரு அசாதாரணத்தில் தன்னுடைய வாழ்வை அமைக்காதே, அலட்சியம் செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இரண்டாவது பார்த்தோமானால் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்த்தோமானால், ஒவ்வொருவனுக்கு பெற்ற வரத்தை ஒவ்வொருவருக்கும் சேவை செய்ய பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இந்த டிரான்ஸ்லேட்டிலே நாம் பார்த்தோம்னால் அழகாக சொல்லுகிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்த்தோம்னால், அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கவும் நல்ல உக்கரானக்காரனைப் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். முதல் சொல்ல போனால் அலட்சியம் செய்யாதே. ரெண்டாவது, உன்னுடைய கொடுத்திருக்கிற தாளந்தை பகிர்ந்து கொடுக்கிற உணர்வு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பது. மூன்றாவது, லூக்கா 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே ஆண்டவர் அவண்ணமாக சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. லூக்கா 16:10 நாம் பார்த்தோமானால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற தெய்வீக வார்த்தையின் வழியாக பார்த்தோம்னா, இந்த சிறியரில் விசுவாசமாயிருந்து பெரியதிலும் விசுவாசமாய் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அப்போது கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த கொடுக்கிற உதவியும் அசாத்தியமான காரியம் செய்யாதபடி பகிர்ந்து கொடுக்கிற காரியம், அவன் இளைய வயதில் பெற்றுக்கொள்ளுகிற அந்த வரங்கள் சொற்களின் வழியாக கீழ்ப்படிந்து நடந்தோமானால் அவன் பெரியவனாகனாலும் அந்த விசுவாசத்திலே வளர்வான் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்தை கொடுத்து பயன்படுத்துங்கள் என்று ஆசீர்வதித்திருக்கிறார் ஆண்டவர். அதுதான் விஷயம். இன்றைக்கு அந்த அடிப்படையில் வேதம் நமக்கு சொல்லுகிற வார்த்தையை தான் கடவுள் ஒவ்வொருக்கும் ஏதோ ஒன்று தாளந்தை கடவுள் கொடுத்து அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதையே கடவுள் நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அதனால தான் இயேசு இந்த தாளந்தை குறித்து ஊமையாக நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஒருவனுக்கு 5 தாளந்தும் மற்றொருவனுக்கு 2 தாளந்தும் ஒருவனுக்கு 1 தாளந்தும் கடவுள் நமக்கு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. இதன் அர்த்தம் என்ன என்று பார்த்தோம்னால், கடவுள் எல்லோருக்கும் ஒரு அளவு கொடுக்கவில்லை, ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒன்று தாளந்து வழியாக கொடுக்கிறார். ஏதோ ஒன்று அவருக்கு தாளந்து வழியாக கொடுக்கிறார். ஒன்று திறமை, அறிவு, வாய்ப்பு. சேவை செய்யும் மனம் ஏதோவாக இருந்தாலும் தேவன் கொடுத்த வரம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறதை பயன்படுத்துவதற்கு உள்ளும் ஆண்டவருக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்று பார்க்க முடிகிறது. பயன்படுத்தினால் அது பெருகும். அதான் விஷயம். கொடுத்திருக்கிற தாளந்தை நாம் பயன்படுத்தி அதன்படி நடந்தோமானால் அது பெருகும். 5 தாளந்தை பெற்றவன் இன்னொரு 5 தாளந்தை சம்பாதித்து 10 தாளந்தாய் வைக்கிறான். இங்கு அவன் பெற்ற தாளந்தை கடவுளிடத்தில் அவனுடைய உள்ளம் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்னொருவனிடத்தில் 2 தாளந்தை பெற்றவன் 2 தாளந்துக்கு அதையே முற்படுகிறான். கொடுத்திருக்கிற வாய்ப்பு, கொடுத்திருக்கிற தாளந்து, அவன் கொடுத்த தாளந்தை அவன் 4ஆக மாற்றுகிறான். ஆனால் 1 தாளந்து பெற்றவன் என்ன செய்தான்? மண்ணிலே புதைத்தான். அவன் பயத்தினால் அதை பயன்படுத்தவில்லை. அதுதான் அங்கு சாராம்சம் இருக்கிறது.
இவர்கள் கொடுத்ததைய வாய்ப்பை கருதில் கொண்டு அதை பயன்படுத்தினார்கள். ஆனால் அவன் திறமைத்தக்கதாக தாளந்தை கொடுத்து அதை பயன்படுத்தாமல் அவர் எங்களிடத்திலே கேட்பார் என்கிற ஒரு தருணத்தை வைத்துக்கொண்டு பயத்தோடு மண்ணிலே புதைத்தான். அந்த ஊமை நமக்கு சொல்லுகிற வார்த்தை, கொடுத்ததை பயன்படுத்தாமல் அதை பெருக செய்யாமல் அதை பயந்து மறைத்து வைத்ததினாலே வீணாய் போனது என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நமக்கு கொடுக்கிறதை நாம் பயன்படுத்த வேண்டும். திருச்சபையிலே கூட நாம் கொடுக்கிற கடவுள் நமக்கு கொடுக்கிற வரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தில்லாவிட்டால் அது நம்முடைய வாழ்க்கை மறைந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு திருச்சபையிலே ரொம்ப திறமையாக இருக்கிற 2 வாலிபர்கள் ரொம்ப அழகாக பாடுகிறார்கள். நல்லா பாடுகிறார். ஒரு அழகாக பாடுகிற திறமை, இருவரும் அழகாக பாடி அந்த சபைகளுக்கு முன்பாக ஆரவாரம் செய்தார்கள். 2 பேருக்கு நல்ல திறமை. ஆனால் அந்த திறமையே இன்னொரு வாலிபன் அதை பயன்படுத்தாமல் அப்படியே விடுகிறான். காலப்போக்கிலே ஒரு பல ஆண்டுகள் கழித்து வருகிற போது இந்த 2 பேர்களுக்கு முன்பாக அவர்கள் திருச்சபைக்கு முன்பாக அழைக்கப்படுகிற போது அதில் ஒருவன் ஆண்டவருக்கென்று பயன்படுத்தின தாளந்து, ஆண்டவருக்கென்று பயன்படுத்த வரங்களையே ஒருவன் விடாமல் பயன்படுத்துகிறபடியினாலே அவனை எல்லோரும் பாராட்டுகிறார்கள். ஆனால் இவனுக்கு இருந்த தாளந்தை அவன் பயன்படுத்தாமல் போனதனாலே அவனை மறந்து போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் அந்த திருச்சபையில் இருக்கிற ஒரு பெரியவர் சொல்லுகிறார், தேவன் கொடுத்த வரத்தை பயன்படுத்துவதுதான் வாழ்க்கை. அதை பயன்படுத்தாமல் நம்முடைய வாழ்க்கையை புதைத்து வைத்தோமானால், மறந்து நம்முடைய வாழ்க்கையில் போய்விட்டோமானால் அது வீண், உன்னை மறந்து விடுவார்கள். எனவே கடவுள் கொடுக்கிற தாளந்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அதனால தான் இங்கு சிலுவையின் பாதையிலே பாட நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஒரு பெரிய சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது. இயேசு தன் வாழ்க்கையை மறைக்கவில்லை, தன் அன்பையை சேவையை உலகத்திற்காக கொடுத்தார். அவர் இந்த உலகத்துக்கு வருகிற போது உலகத்திலே இந்த சிலுவை என்கிற அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சம்பாதித்து இந்த தாளந்தை பயன்படுத்துங்கள், உங்களுடைய வாழ்க்கை என்கிற உங்களுக்காக பாவ மன்னிப்பை பெற்று, உங்களுக்காக பாவத்தை நான் சுமந்து உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறேன், இந்த பாவ மன்னிப்பின் வழியாக இந்த உலகத்தை கிறிஸ்துவை காட்டுவதற்காக நேரம் தாளந்து உங்கள் மத்தியிலே கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சம்பாதித்து வைத்து போய் இருக்கிறார். ஆனால் கடவுள் கொடுத்த இந்த திறமையோ வாய்ப்பையோ, கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையோ இதை பயன்படுத்தாமல் போய்விட்டோமானால் கடவுள் நமக்கு வருகிற போது அவர் கேள்வி கேட்பார். மகனே, உனக்காக சம்பாதித்து வைத்த இந்த சிலுவையின் வழியாக பாடு மரணத்தின் மூலமாய் உனக்கு சம்பாதித்து வைத்த உனக்கு ஆசீர்வாதத்தை நீ ஏன் இதை மறந்து போனாய்? மறுபடியும் நீ பாவத்தில் விழுந்து போகிறாயா என்று சொல்லி அந்த திறமையை சோதித்து பார்ப்பார் ஆண்டவர். அந்த திறமையை சோதித்து பார்ப்பார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதமாக இருக்கிற தாளந்தையும் பயன்படுத்தி அதை நம்முடைய ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக அதை பிரயோஜனப்படுத்துங்கள். அவர் கொடுத்த சிலுவையின் வழியாக பெற்றுக்கொண்டிருக்கிற வாழ்வை பயன்படுத்துங்கள், ஒழுக்கத்தை பயன்படுத்துங்கள், திறமையை பயன்படுத்துங்கள், கிறிஸ்து என்கிற அன்பையை பயன்படுத்துங்கள். அவர் கொடுத்து வைத்த அந்த புதையல், அந்த தாளந்து நமக்குள்ளாக கொடுக்க வைத்து போயிருக்கிறார். எனவே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், மத்தேயு 25:21 சொல்கிறார், நல்லது விசுவாசம் உள்ள தாசனே சந்தோஷத்தில் பிரவேசிப்பாய் என்று சொல்லப்படுகிறார். இந்த ஆண்டவர் அதான் சொல்கிறார், கடவுள் உன் வாழ்க்கையில் அது கொடுத்தார் என்றால் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். அதுதான் சொல்லுகிறார். அவர் வருகிற போது அவர் கேட்கிறார், அவன் 5 தாளந்து வாங்கினவன் 10 தாளந்தாய் எடுத்துக்கொண்டு வருகிறான், 2 தாளந்து வாங்கினவன் 4 தாளந்தாய் வருகிறான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, உண்மை உத்தம ஊழியக்காரனே என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு காலை வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த தாளந்தை நான் பயன்படுத்துவோம். ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிற அந்த தாளந்தை நாம் பயன்படுத்துவோம்.
பயன்படுத்தாமல் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே மூடி மறைக்க வைக்க வேண்டாம். ஆண்டவர் நம்மை கேள்வி கேட்பார். கொடுத்திருக்கிற தாளந்தை நாம் பயன்படுத்துவோம். சிலுவையின் வழியாக சம்பாதித்து வைத்த அந்த சம்பாதனை நம் வாழ்க்கையில் பயன்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறார் என்பதை ஒரு நாள் ஒரு காலம் மறக்க வேண்டாம். எனக்கு பிரியமானவர்கள், இந்த காலை வேளையில் ஏதோ ஆண்டவர் எனக்கு இது பிரச்சனை அது பிரச்சனைன்றது அல்ல. கடவுள் உனக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறார். எனக்கு பண கஷ்டம், எனக்கு ப்ராப்ளம், எனக்கு இது திறமையை கொடுத்துருக்கிறார், தாளந்தை கொடுத்துருக்கிறார். நீ கடன்படாதபடி எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதை கொடுத்திருக்கிறார். நீ எப்படி நடக்க வேண்டும் என்கிற அறிவு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் அதையெல்லாம் மறந்துவிட்டு, நாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு மனம் போக்கிலே நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்தோமானால் கடவுள் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை நம் இடத்துல கேள்வி கேட்பார். நான் இந்த உலகத்திலே உன்னையை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வதற்காக வைத்தேனே, அந்த காரியம் செய்தாயா என்று சொல்லி நம்மை பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்பார் அல்லவா? எனவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக கூடியிருக்கிற நீங்கள் அனைவரும் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை ஒவ்வொரு நேரங்கள் வழியாக பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு நேரங்கள் வழியாக பயன்படுத்துங்கள். கர்த்தர் கொடுக்கிற இந்த தாளந்தை பயன்படுத்தி அவருக்குள்ளாக வாழ்க்கையிலே வாழுங்கள். கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அவர் எல்லாவற்றிலுமாய் கடவுள் நம்மை பாதுகாக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையை பெற்றுக்கொண்டு உங்களை அத்தனை பேருக்கும் கர்த்தர் அருளி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆசீர்வாத மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்தை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த தாளந்தை குறித்து இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர் சுவாமி. இந்த காலை வேளையிலே இதோ ஒவ்வொருக்கும் அவருடைய திறமை தக்கதான சிந்தனையே தாளந்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், இதை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்பதையே கடவுள் எங்களுக்கு முன்பாக எடுத்து உரையாடின இந்த திருவார்த்தையே கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து அருளும்படியாய் வேண்டுகிறோம். அப்பா, ஒருவேளை அதை நாங்கள் பயன்படுத்தாது விட்டு இருந்தால், அதை நாங்கள் பயன்படுத்தாமல் மறந்து போயிருந்தால், இப்பொழுது கடவுள் நமக்கு சொல்லுகிற வார்த்தையே, இந்த 40 நாட்கள் வழியாக நீ இறைவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு கெஞ்சி மன்றாடி அவரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆண்டவர் வழியை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய கரத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை அவனமாக வழி நடத்துக சுவாமி. இந்த காலை வேளையில் பார்த்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்வுக்காக அப்பா, நான் இந்த சூழலில் இப்படி சிக்கி இருக்கிறேன், இதிலிருந்து வெளியே வர முடியவில்லையே. நான் இதோ அந்த தாளந்து ஒரு தாளந்து வாங்கினவன் மண்ணில் போட்டு புதைந்து இருக்கிறதுனால அதே போல் என் வாழ்க்கையில் இதில் நான் சிக்கி கொண்டு இருக்கிறேன். ஆனால் நீர் கொடுத்திருக்கிற ஆலோசனையை நான் மறந்து போயிருக்கிறேன். நீர் கொடுத்திருக்கிற வழியை நான் விட்டு இருக்கிறேன். நீர் கொடுத்திருக்கிற அந்த வழியின் பாதையை நான் மறந்து போயிருக்கிறேன் என்று சொல்லி, கடவுளே, இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட நிலையிலே இதோ உம்முடைய மக்கள் கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்த்து இதிலிருந்து எங்களுடைய வாழ்க்கை மாற்றுங்கள் என்று சொல்லி ஜெபிக்கிற போது கர்த்தர் அனுகிரக செய்யும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. அனுகிரக செய்யும்படியாய் வேண்டுகிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை உம்முடைய பிள்ளைகளுக்கு, உம்முடைய ஆண்டவரை குடும்பத்துக்கு நீர் தந்து வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. குறிப்பாக இந்த காணொளி வழியாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களும் இந்த நேரத்திலே ஆண்டவரை அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம் சாமி. கர்த்தருடைய அனுகிரக ஆசீர்வாதத்தை தந்து நீர் வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. குறிப்பாக இந்த நேரத்திலே எங்களுடைய திருச்சபையினுடைய குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரையும் உடைய கிருபை ஆசீர்வதித்து அருளும்படியாய் வேண்டுகிறோம். பற்பல தேவைகளோடு நினைக்கிற எண்ணங்கள் ஆசீர்வதித்து அருளும்படியாய் வேண்டுகிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலே ஆண்டவரே, காலை வேளையில் எழுந்து அன்றாட பணிகளுக்கு தொடங்குகிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்தின் வழியாக அவர்களுக்கு ஆலோசனை தந்து இந்த நாளுடைய பயணம், இந்த நாளுடைய வேலை, இந்த நாளுடைய பணிகளை குறித்து ஆண்டவரே பேசுகிறவர் இடத்திலும் ஆண்டவரே மற்றவர்கள் இடத்திலும் நல்ல ஆண்டவர் சிந்தனையும் அருளும் ஆற்றலை தந்து உம்முடைய கரம் வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. படிக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் எக்ஸாமை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய ஞானம் சிந்தனையும் ஆற்றலை தாங்க சுவாமி. இந்த வேளையிலே ஆண்டவரே, எங்களுடைய அன்பு பிள்ளைகள் வெளிநாட்டு தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம்.
ஆண்டவருடைய திவ்ய கரத்தினாலே உம்முடைய பாதுகாப்பையும் அருளும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவருடைய திவ்ய கரத்தினாலே எங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டு தேசத்தில் இருக்கிற போது உம்முடைய கரம் பாதுகாத்து கொள்ளும்படியாய் வேண்டுகிறோம். கல்ஃப் கண்ட்ரியிலே இப்படியாக பக்ரைன், ஆண்டவரே கத்தார், ஆண்டவரே சவுதி, இப்படியாக இருக்கிற ஆண்டவரே இதோ உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பாதுகாப்பாக இருக்கும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. ஆண்டவரே குவைத் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. குறிப்பாக இந்த போரினாலே இதோ பலவிதமான மக்கள் மாண்டு மரித்து கொண்டிருக்கிற சூழலுக்கு மத்தியிலே ஆண்டவரை நாட்டு தலைவர்களுக்கு மத்தியிலே பேச்சுவார்த்தை மூலமாய் தீர்வு காண்பதற்கு ஒரு விசையாய் கொடுங்க சுவாமி. உங்களுடைய கரத்தினாலே கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு நிலைகளின் மத்தியிலே வழிநடத்தும் சுவாமி. இந்த நாளிலே கூட பிறந்த நாள் ஆண்டவரை வழியை காண்கிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுடைய ஆண்டவரே திருச்சபையுடைய செயலாளருடைய பேரன் ஆண்டவரே அன்பு பிள்ளை மாஸ்டர் ஏட்ரியனும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே அன்பு பிள்ளையுடைய பிறந்த நாளிலே மகிழ்ச்சியோடு மகனை நீர் ஆசீர்வதிங்க. அன்பு பெற்றெடுத்த ஆண்டவரை பெற்றோர்களை உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவர் டாக்டர் ரிச்சர்ட் சாருக்காக, திருமதி டாக்டர் சுஜா அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. கடவுள் ஈவாய் கொடுத்த அன்பு குழந்தையே இந்த நாளிலே ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலே கொடுத்திருக்கிறார். இந்த வளர்ப்புக்கு வழியாக உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதத்தையே கடவுளே உடைய மகனுக்காக கொடுங்கள் என்று ஜெபிக்கிற போது கர்த்தர் ஆசீர்வதித்து அருளும்படியாய் வேண்டுகிறோம். இந்த சன்னிதானத்திலே பேர் ஒழிக்கிற போது உம்முடைய கரம் பிள்ளையை நீர் வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. தொடர்ந்து ஸ்தாபனத்தை நடத்தி கொண்டிருக்கிற சென்ட் ஜான்ஸ் குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். உம்முடைய கரம் வழி நடத்துங்க தகப்பனே. இந்த நாளிலே உங்களுடைய திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தலைவருக்காக, செயலாளருக்காக, பொருளாளருக்காக, துணை தலைவருக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. கர்த்தருடைய தெய்வீக கரம் ஆசீர்வதித்து தாங்க. எங்களுடைய மாதர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவர். அதே போல் வாலிபர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சாமி. இன்னமாய ஆண்டவரே இந்த நேரத்திலே கூட இதோ உடைய மக்கள் பயணப்பட்டு விமானத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே இந்திய தேசத்திற்காக தன் சொந்த நாட்டுக்காக வருகிற மக்களையே ஆண்டவர் அவிரோதமாய் பயன்படுத்தி ஆண்டவரே அந்த விமான பயணங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரை பாதுகாப்போடு பயணிக்கும்படியாய் தாங்க சாமி. இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையினுடைய டெஃபெண்ட் ஸ்கூலுக்காக ஆண்டவரே, இந்த நேரத்தில் அன்பு பிள்ளைகளுக்காக, இந்த நேரத்தில் சாந்தி அம்மாவுக்காக ஆண்டவரே, கரஸ்பாண்டண்ட்டுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆசிரியர் பெருமக்களுக்காக வேண்டுகிறோம் சாமி. உங்களுடைய ஊழியம் வழி நடத்துங்க. இந்த நேரத்தில் எங்களுடைய செம்பேடு பாஸ்டேட்டுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். குறிப்பாக செம்பேடு திருச்சபைக்காக வேண்டுகிறோம் சாமி. கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற தருவாயிலே கர்த்தாவே இதோ உதாரத்துவமான காணிக்கை தாங்குவதற்காக இயங்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே திருச்சபையினுடைய இந்த கட்டுமான பணிக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. ஆண்டவரே, காலை வேளையிலே நேற்று தினத்திலே கூட வேலை தொடங்கிவிட்டோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே பொருட்கள் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கிறது. அதே போல் கூலி கொடுக்கிற ஒரு சிந்தனையிலே எங்கள் மத்தியில் இல்லை என்று ஆண்டவரே ஜபத்தோடு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தருவாயிலே கர்த்தரை அனுகிரக செய்யும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. ஆண்டவரே, அதற்கு உறுதுணையாய் உழைத்து கொண்டிருக்கிற பொறுப்பாளர்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சாமி. ஆண்டவரோட தெய்வீக கரம் அதே போல் ஆயிரம் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவருடைய திவ்ய கரத்தினாலே எங்களுடைய கிளை சபையாக ஆண்டவரே இதோ சேனூரும் ஆண்டவரை பழவன் சாத்துக்குப்போம் சிறுகாஞ்சியும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஊழியம் பெருக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய கரம் தந்து வழி நடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய நினைக்கவும் இந்த நாள் இந்த வழிபாட்டை பார்த்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்வோடும் ஜெபிக்கிற காரியங்களோடும் கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்திருக்கிற தாளந்தை பயன்படுத்துங்கள் என்கிற அந்த தாளந்து வழியாக கொடுத்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்துவதற்கு இதோ உள்ளம் இந்த நாளில் ஆவியானவரை கொண்டு எழுப்புகிற காரியங்களோடும் கர்த்தர் உங்களை வழிநடத்தி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்வாராக, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நன்றி.